ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கோயில் பார்த்திங்கனாக்கா ஆந்திரா மாநிலம் கதிரிங்கிற கிராமத்தில் தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அதாவது மார்ச் மாதம் 19ஆம் தேதி இரவு நான் இங்கே இருக்கிறேன். பொழுது வெஞ்சா 21ஆம் தேதி, அதாவது 20ஆம் தேதி பொழுது வெஞ்சாக்கா. இது என்னன்னாக்கா ஒரு பெரிய விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. இங்கே பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சி பாருங்கள். இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சி இங்கே நடத்துகிறாங்க. அதாவது இங்கே பண்ணக்கூடிய திருவிழாவில் பெரிய திருவிழா இது. அதாவது நரசிம்மர் சாமி அவருடைய 10 அவதாரம் 10 அவதாரம், கிருஷ்ணர் எப்படி 10 அவதாரம் எடுத்தாரோ அந்த 10 அவதாரத்துக்கு உண்டான ஒவ்வொரு நாளும் இங்கே திருவிழா. அந்த ஒவ்வொரு நாள்லையும் அந்த ஒரு அவதாரத்துக்கான அலங்காரம் பண்ணி ஒரு சின்ன தேரில் வச்சு சுற்றி வருவாங்க. இது கோயிலுக்குள்ளே இருக்கிற ஜனங்க. இங்கே பார்த்திங்கன்னா வெளியே நடக்கக்கூடிய அன்னைக்கு இரவு கலை நிகழ்ச்சி. இது ஆக மொத்தம் 10 நாள் திருவிழா. நான் 10ஆவது நாள் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கேன்.
இந்த பாடல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ள நேரம் எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலை நிகழ்ச்சி எடுக்கிற இடங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி கலை நிகழ்ச்சி பல இடத்துல நிறைய பேர் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்குது. பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஊரை சார்ந்து இல்லை, பல ஊர் ஜனங்க வந்து வராங்க. இங்கே நேர்த்திக்கடனுக்காக வராங்க. அதாவது ஏதோ வேண்டிட்டு போகிறாங்க. அது நடக்குதுன்றத ஒரு பட்சத்தில் வந்து இந்த கோயிலுக்கு இரவு நேரத்திலே வந்து இங்கேயே தங்கி அன்றைக்கி கடைசி அந்த தசாவதாரத்தில் கடைசி நாள் அவதாரத்தில் பார்த்திங்கன்னா 10வது நாள் தேர் வந்து மிகப்பெரிய தேர் ஒன்று சுற்றி வரும். நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே 15 வருஷத்துக்கு முன்னே போக சொல்ல மிகப்பெரிய தேர் இருந்துச்சு. அப்போ இப்போ என்னென்னா காலையில் வந்து அந்த இடங்கள்லாம் வந்து நிறைய பாதிக்கப்படுதுன்றதுக்காக அந்த தேரை வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. தேர் வந்து கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த வீதி உலா சுற்றும் போது இது வந்து ஒரு குறைஞ்சது வந்து அந்த சுற்றளவு பட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3-4 தெரு கடந்து வரணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 கிலோமீட்டர் அந்த சுற்றளவு வந்துடுது. அதனால் வந்து அது சுற்றும் போது வந்து ஒயரில் வந்து படுது அப்படின்றதுக்காக அந்த தேரை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜனங்க அந்த நைட்டு வந்து அந்த நேர்த்திக்கடனை செலுத்துக்காக அவங்க அங்கேயே படுத்துக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்துச்சி இங்கே பார்த்திங்கன்னா பூசணிக்காய் உடைக்கிறது, மிளகு இறைக்கிறது, அப்புறமா தானியங்கள் இறைக்கிறது, அந்த தவனுங்கிற அந்த வாசனை பயிர் வந்து நிறைய இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பூவில் கட்டுவாங்களே அந்த தவனம், அதுதான் பார்த்திங்கனாக்கா எங்கே பார்த்தாலும் வந்து நிறைய பேர் வாங்கி அந்த தேர் மேலே தான் மெயினாக வந்து அதை செலுத்துகிறாங்க. அது எதுக்குன்னு கேட்டாக்கா அவங்களுடைய வேண்டுதலுக்காக அதை பண்ணுறாங்க. இந்த கோயில் உள்ள மக்கள் வந்து நைட்டே வந்து அந்த விசேஷத்துக்காக தேங்காய் வச்சுட்டு பார்த்து கோயில் உள்ளே வந்து நிறைய சாத்திடுவாங்க. ஏன்னா வந்து அதிகமான கூட்டம் நைட்டில் வந்து தரிசனம் கம்மி தான், பகல் தரிசனம் தான். இப்போ தரிசனம் முடிச்சிட்டாங்க. நான் வந்து நைட்டு ஒரு மணிக்கு தான் இந்த வீடியோ எடுத்துனுக்கிறேன். ஏன்னா அந்த நெரிசலில் என்னால் உள்ளே போகவே முடியல. ஆனால் வந்து ஜனம் கொஞ்சம் கூட்டம் குறையட்டும் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்துக்க போனேன். பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. கேட்டாக்கா அவர் என்ன சொல்கிறேன்னா இது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், வெளியிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் அது மாதிரி அந்த கோயிலுக்கு வராங்க. இது அந்த தேரெல்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் 3 நாள் திருவிழா இருக்கான். அந்த 3 நாள் திருவிழா பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கிற ஆட்கள் வருவாங்க அப்படின்னாங்க. இது பாருங்கள், இந்த கடைலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்பியே வந்து இந்த 10 நாளும் இங்கேயே தங்கி கிளி ஜோசியம், வளையல் வியாபாரம், குங்குமம் வியாபாரம், அப்புறமா சின்ன சின்ன பசங்க விளையாடுற பொருட்கள், பொரி, ஐஸ் வண்டி, திராட்சை, எல்லா வியாபாரம் பெரிய பெரிய அளவுக்கு கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. அதாவது வந்து கடை வந்து கண்டினியூஸாக இருந்துனே இருக்கும் இந்த 10 நாளும். நைட்டு பகல் தூங்குறதே இல்லை மாதிரிக்குது. ஜனங்க வந்து கண் மூச்சு வண்ணமாகவே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சொத்து பார்த்திங்கனாக்கா அந்த கோயிலை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சொல்கிறாங்க. அதோட இடத்தெல்லாம் கூட எனக்கு காமிச்சாங்க. இது வரைக்கும் இந்த நரசிம்மர் கோயிலினுடைய ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிருஷ்ணதேவராஜ் காலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோயில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதோட சொத்து மதிப்பும் நிறைய. அதனால் வந்து இதோட வளர்ச்சி வந்து சொல்ல முடியாது. மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா 10 ஊர் ஜனம் வந்து தான் அந்த தேருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதாவது அந்த தேருக்கு தேவையான கொடை ஒத்துரை, அப்புறம் வந்து அந்த கவுரு இழுத்துன்னு போகிறதுக்கு கவுரு ஒத்துரை, அப்புறம் அது ஒரு அலங்காரம் பண்ணுறது ஒருத்தர், அதுக்கு வாழை பந்தில் எடுத்துன்னு வந்து தரது ஒருத்தர், இது மாதிரியான கூட்டங்கள் நிறைய பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் ஒரு ஜாலியாக ரெடியாக போட்டு அவங்கவுங்க டான்ஸ் ஆடுறது, நைட்டு பூரா சமையல் செஞ்சு பொழுது வஞ்சி எல்லாருக்கும் அன்னதானம்.
இந்த அன்னதானன்றது மட்டும் இங்கே இருக்கிற ஆட்டிலே செஞ்சு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வெளியூர்லேருந்து வந்து அவங்கவுங்க வேண்டுதலுக்காக அது எவ்வளோ தான் செய்கிறாங்கன்னு தெரில, அண்டாண்டாவாக கவுத்து வச்சுக்கிறாங்க. இந்த 10 நாளும் சாப்பாடு போட்டுனே தான் இருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, நான் இந்த தெரு ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு வாசலுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு முன்னாடி ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. நம்ம வடலூரில் வள்ளலார் கோயிலில் பார்க்குற மாதிரியே இங்கே ஒரு ஃபீல் எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு சாப்பாடு நைட்டும் சரி காலையிலும் சரி அந்தளவுக்கு சாப்பாடாம். இன்றைக்கி நைட்டு வந்து இப்போ பொழுது வஞ்சி கொடுக்கறதுக்காக இதை சாப்பாடு செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, இங்கே யாராச்சும் எதனால வேண்டிங்க போனால் அது நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவ்வளோ பேர் அந்த அவங்களால முடிஞ்ச அன்னதானம் செஞ்சுட்டு போகிறாங்க இந்த கோயிலுக்கு. முக்கியமாக வந்து வேண்டுதலுக்காக தான் நிறைய பேர் வரதா சொல்கிறாங்க. பொதுவாக திருவிழானா கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் இங்கே வந்து நம்ம வேலூர் மாவட்டத்திலேருந்து கூட நிறைய பேர் வந்திருக்காங்க, மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க, பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. இது மாதிரி பல ஊர்கள்லேருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து சமையல் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் செஞ்சு வச்சிட்ருக்காங்க, இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த குண்டா மட்டும் பாருங்கள் எவ்வளோ குண்டாங்க இருக்குது. வந்து அன்னதானம் போட்டது ஒரு போட்டபடியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே தட்டெல்லாம் கூட பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தட்டு. நிறைய சாப்பாடு சில இடத்துல பார்த்துருப்பேன் வீணாகும். ஆனால் இங்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வீணாக உள்ள வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கன்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இங்கே உடனே அந்த குப்பைங்கெல்லாம் எடுத்துடுறாங்க. அங்கங்கே வீதியில் போடாமல் அந்த குப்பையை உடனடியாக வந்து எந்த ஒரு கலிஜியும் இல்லாமல் அவ்வளோ நெருக்கடியான இடத்துல அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே போலீஸ் துறையெல்லாம் காரங்கெல்லாம் வந்து தூங்காமல் மக்களை பாதுகாக்கிறதுல அவ்வளோ விழிப்புணர்வாக இருக்காங்க. எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் போயினே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இங்கேயே செஞ்சு விற்கக்கூடிய கலராக அந்த பாவுலேயே செய்யக்கூடிய ஸ்வீட்களில் காரங்கள் இதுதான் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான தித்திப்பு தான். ஆனால் எந்த பொருளத்தாலும் ஒரே தித்திப்பு தான். ஆனால் கலர்கள்லாம் மாறி மாறி இருக்கும். தர்பூசணி இந்த இரவு நேரத்தில் சாப்பிட்டா ஜீரணிக்காது சொல்லுவாங்க. தர்பூசணி ஒரு பக்கம் இரவு நேரத்தில் தான் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்டுக்கிறாங்க. இங்கே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது பழம். ஒரு பழம் எடுத்தால் அந்த சிகப்பு நல்லா இருக்குது. வளையல் பார்த்திங்கனாக்கா வளையல் கடைக்கு பஞ்சமே இல்லை. எப்படி சொல்கிறதுன்னா அந்த அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வளையல் கடை வந்து ரொம்ப கிட்ட தான். ஹைதராபாத்து பாம்பேலேருந்து வரக்கூடிய பொருட்கள்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அதனால் அங்கேருந்து தரமான வளையலெல்லாம் கூட நமக்கு கம்மி ரேட்டில் கூட கிடைக்கும். இந்த தவனம் தாங்க வந்து அந்த பூஜைக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய வண்டியில் எங்கே பார்த்தாலும் கத்தியாக இந்த தவனத்தை தான் விற்கிறாங்க. மக்கள் வந்து அங்கே ஒரு இடம் ஸ்டே வச்சாக்கா போலீஸ்கார் வந்து இங்கே உட்காரத அங்கே உட்காரத அப்படின்னு துரத்த கூட இல்லை. அவங்கவுங்க ஒரு கூட்டம் போட்டு அப்படியே உட்காடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கலீஜ் பண்ணாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் கண்டிஷன்லாம் இல்லை. போலீஸ் வந்து யாரையும் வந்து துன்புறுத்தலை. அங்கங்கே அந்த ரோட்லேயே படுத்துருக்குறாங்க மக்கள் ஓரமாகவே. என்ன ஒரு மெயினாக விஷயம் சுத்தமாக இருக்குது. அது வரைக்கும் பரவாயில்ல. ஆந்திரா போனாக்கா பாக்கு போட்டு துப்புவாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப உண்மையிலே பிடிச்சிருக்கு. பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் எது ஆகட்டும் அந்த கதிரிங்கிற இந்த ஊர் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சுத்தமாக இருக்குது. இதுதாங்க அந்த தேர். இன்றைக்கி சுத்த வர போகிற தேர் இதுதான். இது வந்து காலையில் கொண்டாந்து வெடிகாலம் வந்து நரசிம்மரை கொண்டாந்து இதில் வைப்பாங்க, வச்சு சுற்றி வருவாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா எவ்வளோ பேர் வேண்டுதல் இருக்குவாங்கெல்லாம் இங்கே பூசணிக்காய் உடைக்கிறது, மிளகு இறைக்கிறது, இந்த தவனத்தை இறைக்கிறது, இது மாதிரியான வேண்டுதலை வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க. இப்போது அந்த சிலை எடுத்துன்னு வந்து வைக்கல, அலங்காரம் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்க்க சொல்ல இந்த தேர் ஒரு மிகப்பெரிய தேராக இருந்துச்சு. இப்போ தேரோட அளவும் கம்மியாகிட்டு இருக்குது, உயரமும் கம்மியாகிட்டு இருக்குது. அது ஏன்னாக்கா நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து தான் எல்லாருடைய ஒத்துழைப்பையால் அதை குறைச்சிருக்காங்க. இதனால் இந்த தேரே வந்து இழுத்துன்னு போகிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது.
ஏன்னா அந்த சந்துக்குள்ளே இழுக்கும்போது இதை பாருங்கள், இந்த தேர் தான். உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிக்காக நான் என்னோடய ஃபேஸும் காட்ட வேண்டியதாகிடுச்சு. நான் வந்து ஒரு 4-5 பேருக்கு மேலே வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் ஒண்டி அந்த வீடியோ எடுத்துன்னுக்கிறேன். இங்கே வந்து நைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் வந்து ஜாலியாக இருக்குன்றதுக்காக நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஊர்லாம் இவ்வளோலாம் வந்து ஒருத்தா உட்காந்து பார்க்க மாட்டாங்க, தரையில் தான் உட்காந்துப்பாங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டூலு. ஆனால் வந்து என்னன்னாக்கா, இவங்க பண்ணுற நாடகம் வந்து நம்ம ஆளுங்கலாம் அவ்வளோலாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். அவங்க ஒரே ஒரு ராகத்தை குறைஞ்சது 5 நிமிஷமாகவே அந்த அந்த ஒரு ராகத்தையே பாடின்னு இருக்கிறாரு. ஆனால் ஜனங்க வந்து அது ஒரு மாதிரியா பிடிச்சிருக்காங்க அவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு. இதுதாங்க காலையில் மணி 6 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். அது உள்ளவே என்னால் நுழைய முடியல, எப்படியோ கஷ்டப்பட்டு நுழைஞ்சிட்டேன். ஏன்னா வந்து இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொரு ஆளும் வந்து உள்ளே நுழையாத மாதிரி கவுரு போட்டு அந்த போலீஸ் ஒரு படையும், அதுக்கு முன்னாடி அந்த தேரை இழுத்தும் போகிறதுக்கு ஒரு படையும் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல போகிறது வந்து ரொம்ப ஒரு கடுமையான விஷயம். அதை பாருங்கள், அந்த பூசணிக்காய் உடைச்சிட்டு அந்த விதையை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த பூசணிக்காய் எப்படி உடைக்காங்கன்னா, தேர் புறப்பட சொல்லும் அந்த தேருடைய கட்டையில் எடுத்து வந்து வைக்கிறாங்க. அதாவது பெரிய சக்கரம் இருக்குது இல்லைங்க, அதுக்கு கீழே தான் வைப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டாக்கா, இந்த விதையை எடுத்து போய் போட்டால் அவ்வளோ காய் காய்க்குமா. என்ன சொன்னாங்கன்னா, இதோட ஐதீகம் என்னன்னு கேட்டால், இந்த விதையை எடுத்து போய் போட்டு எப்படி வளருதோ அது மாதிரி குடும்பம் வளரும் அப்படின்ற ஒரு ஐதீகத்துக்காக தான் செய்கிறேன்றாங்க. இங்கே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி 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 பிடிக்கிறாங்க. அந்த மிளகெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த விதையை பாருங்கள், நான் கொஞ்சம் எடுத்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஒரு 4 விதை தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த கூட்டம் நெரிசல் என்னால் வீடியோ எடுக்க கொடுத்து. அது பாருங்கள், இந்த ஃபயர் ஆஃபீஸ்காரங்க போகிறவங்க கூட வழி விடாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் பிளாக் பண்ணுறாங்க. இதுதாங்க தேர். இப்போ தேருக்கு தள்ளி இருக்கிறேன். இன்னும் நான் சற்று நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போய் அந்த தேரை வந்து கிட்ட எப்படியாவது வீடியோ எடுப்பேன். ஏன்னா அந்த கயிறை பிடிக்கிறதுக்கே விட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். அந்த தேரோட வடக்கம் கயிறு சொல்லுவாங்க. அந்த கயிறை வந்து துறத்துக்கே விட மாட்டாங்க. நான் போன வருஷமும் போயிருந்தேன். அப்போ என்னால் நான் நேராக போயிட்டு உள்ளே போய் கஷ்டப்பட்டு போய் எப்படியும் அந்த கயிறை பிடிச்சி இழுத்துன்னு போனேன். இந்த வருஷம் என்னால் உள்ளவே போக முடியல. இவ்வளோ போராட்டத்துக்கு நேரோட போயின்னு இருக்கிறேன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே வாட்டர் பாக்கெட்டு தண்ணி அடிப்பாங்க. இந்த பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு பேக்கில், அதாவது தேரோட பின்னாடி நிற்கிறேன் நான். அந்த வாட்டர் பாக்கெட் போடுறாங்க, அது மேலேருந்து போடுவாங்க. அதை வந்து மக்கள் ஓடி ஓடி பிடிப்பாங்க. அந்த களைப்பு ஆறத்துக்காக அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக அவங்க கூட போவாங்க. இந்த தேராண்டு பார்த்தீங்கன்னா என்னால் நிற்கவே முடியல. இருந்தாலும் பாருங்கள், அந்த கவுரை பிடிச்சிக்கின்னு எப்படி ஆடுறாங்க பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுப்பாங்க. இந்த தேரை இழுக்குதுன்றது அவ்வளோ பெரிய சாமர்த்தியம் இல்லை. மக்கள் கூட்டம் அப்படி இருக்கும். ஒவ்வொருத்தரும் அந்த தேரை கயிறை பிடிச்சி இழுக்கணுன்ற ஒரு ஆர்வ கோலால் இழுப்பாங்க. அந்த ஜனத்தில் நிற்கவே முடியாது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஜனம்.
ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோவை நல்லா இருந்துச்சுனாக்கா நீங்கள் எதை செய்யணுமோ அதை செஞ்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.